இந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட அந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லையா? 500 கோடி எதுக்கு? வெறும் 500 ரூபா போதும். இந்தியாவோட மொத்த பணமும் ஒரு 10 பேர்கிட்ட தான் இருக்கு. என்னப்பா பின்னாடியே வர்ற? ஓகே, இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? ஐயா உங்களை ஒரு பேட்டி எடுத்துக்கலாமா ஐயா? நான் யூடியூப் சேனல்லேருந்து வரேன். இப்போ ஒரு பிச்சைக்காரனை கூட விட மாட்டீங்களா நீங்கள் யூடியூப் சேனலில்? போப்பா வேலை. ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா வரும் ஐயா. இந்த இது மூலமாக மக்களுக்கு எதாவது நீங்கள் கருத்து சொல்லலாம் ஐயா. அதனால் கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேட்டி கொடுங்கய்யா. சரி வாப்பா, கருத்தெல்லாம் சொல்லலாமா? சரி வா உட்காந்து பேசுவோம். ஓகே ஓகே. ஐயா நீங்கள் ஏன் பிச்சைக்காரன் அலையிறீங்க? என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? எனக்கு பயன்படுற மாதிரி, மக்களுக்கு பயன்படுற மாதிரி, ஏதாவது ஒரு செய்தி போய் சேர்ற மாதிரி முக்கியமானதை கேளுப்பா. நான் பிச்சைக்காரனாக இருந்தான்னா இல்லைன்னா இல்லைண்ணா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? வேறு கேள்வி கேளுப்பா. இந்த மைக்கை தூக்கிட்டு அலையிற? இல்லையா, நான் மைக்கை தூக்கிட்டு அலையிறதுனால நான் பணம் சம்பாதிப்பேன். பணம் சம்பாதிச்சு என்னையா எப்படி கேட்டுப்பிட்டீங்க? பணம் தானே எல்லாமே. பணம் சம்பாதிச்சா தானே கல்யாணம் பண்ண முடியும். கல்யாணம் முடிச்சு என்னையா சொல்கிறீங்க? கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியில் பெற்று ஒரு வீடு வாங்கி சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். அதுக்காண்டி தான் இந்த வேலைலாம் பார்த்துட்டு தர்றான். இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறேன்? சந்தோஷமாக தானே இருக்கேன். கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு ஊராக தேடி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடித்து கடனை வாங்கி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டு கட்டின கடனை கட்டிக்கிட்டு ஒரு பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு திரும்ப கடனை வாங்கி கடன் கப்பிகளை வாங்கி அந்த பிள்ளைய படிக்க வச்சு இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்குற நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க என் தம்பி. அதை நான் நம்பணும். போ தம்பி, வேறு கேள்வி இருந்தால் ஏதாவது கேளு. நீங்கள் டெய்லி பல் விளக்குவீங்களா, குளிப்பீங்களா? என்னப்பா நீ ஒன்றுக்காகாத கேள்வியாக கேட்குற? வேறு கேள்வி இருந்தால் கேளுப்பா. நான் பல்லு விளக்குனா என்ன, குளிச்சா என்ன, உனக்கு என்ன? கருத்தாக பேசுனா யாரும் இந்த காலத்தில் பார்க்குறா? ஏப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா. கருத்தான புத்தகங்கள் உலகத்திலேயே தமிழ் மொழியில் தான் அதிகமாக எழுதியிருக்காங்க. புள்ளி விவரம் சொல்லுது. நீ முதல்ல கருத்தான வீடியோவை போடு, மக்கள்லாம் பார்ப்பாங்க. நான் குளிக்கவும் மாட்டேன், பல்லு விளக்க மாட்டேப்பா. அப்போ நோய் நொடிலாம் எதுவும் வராதா? நீ எப்படி இருக்கீங்களே? ஏப்பா மெடிக்கல் ஷாப்பு வாசலில், ஆஸ்பத்திரி வாசலில், ஏதாவது வாசலில் ஏதாவது பிச்சைக்காரன் வரிசையில் நின்றுருக்கானா மருத்துவம் பார்க்குறதுக்கு? எங்களுக்கெல்லாம் வராதுப்பா நோய் நொடியே. இப்போ இந்த பேஸ்ட்டில் பல் விளக்கு, அந்த சோப்பில் குழி இப்படிலாங்கிறாங்களே, அதெல்லாம் விளம்பரம் போடுறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? ஏப்பா சோப்பில் குளித்து அவன் சொல்கிற விளம்பரத்தில் சொல்கிறதுல பல்லு விளக்கணும்னா நோய் நொடிலாம் வராமல் இருந்துன்னு நினைக்கிறியா? நீங்கள்லாம் ஒரு விளம்பர அடிமைகள்ப்பா. விளம்பரத்தில் என்ன போட்டாலும் சரி அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதனாலலாம் ஒன்றும் நடக்கிறது இல்லைப்பா. அந்த சோப்பு போடாமல் விளம்பரத்தில் வர்ற பேஸ்ட்டில் பல்லு விளக்காமல் இருக்கிற எங்களை மாதிரி பிச்சைக்காரன்னு எவனுமே ஆஸ்பத்திரி பக்கம் போகிறதே இல்லையே. நீங்கள் தானே போய் நிற்கிறீங்க வரிசையில். ஆஸ்பத்திரியில், மெடிக்கல் ஷாப்லலாம் ஒரே கூட்டம். எவனாவது பிச்சைக்காரன் போய் நிற்கிறானா பார்த்துருக்கியா? நாங்கள் ஏதாவது பல்லு விளக்குறோமா இல்லை அவன் சொல்கிற சோப்பில் தான் குளிக்கிறோமா? விளம்பர அடிமைகள்ப்பா நீங்கள்லாம். முதல்ல இந்த விளம்பரத்தை ஒழிக்கணும். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. விளம்பரத்தில் என்ன போட்டாலும் நீங்கள் வாங்கி திம்பிங்க, என்ன போட்டாலும் வாங்கி யூஸ் பண்ணுவீங்கப்பா. சாணி இருக்குது தெரியுமா? சாணி, மாட்டு சாணி. அதை ஒரு பாக்கெட்டில் அடைச்சி இதை தேய்ச்சி குளிங்கள், மேனியெல்லாம் பளபளப்பாகி விடும்னு நயன்தாரா வந்து விளம்பரத்தில் சொல்லிச்சுன்னு வச்சுக்குவேன். அந்த சாணி இருக்குல்ல, பாக்கெட்டில் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதை தேடி பிடிச்சி வாங்கி தேய்ச்சி குளிப்பீங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை. முதல்ல விளம்பரத்தை நிறுத்தணும். அப்போ தான் இந்த உலகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறப்பா விளம்பரத்தை நிறுத்துங்கன்னு. ஆனால் விளம்பரத்தை நிறுத்துறது கஷ்டம்தான். வள்ளுவர் சொன்னார் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறேன் விளம்பரமின்றி அமையாது உலகு. நீ விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த உலகமே இயங்காது. நீ ஏன் இப்போ இந்த மைக்கு தூக்கிட்டு வந்த? உனக்கு யூடியூப்பில் விளம்பரம் வருது, அது மூலமாக காசு வருது. காசு கிடச்சா போதும்ப்பா. என்ன வேணால் விளம்பரம் போடுவாங்க, அதன் மூலமாக என்னத்தை வேணால் திருடுவாங்க மக்கள்கிட்ட இருந்து. இந்த விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த ஆன்லைனு, இந்த ரொசுக்கு, டிவி, நியூஸ் பேப்பர் எதுவுமே கிடையாது. விளம்பரத்தை மட்டும் நிறுத்தின இதில் எவனுக்கும் வருமானம் வராது. அவன் வேலையை பார்ப்பேன். இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல, அதை இதையும் சொல்லி ஏதாவது பொய்யை புரட்ட சொல்லி நடிகர்களை ஃபுல்லாக நடிக்க வச்சு எல்லாத்தையும் விற்று தள்ளிடுறேன். பாவம் இந்த ஏழப்பட்ட மக்கள். படித்தவன் கூட அதை நம்பி வாங்குறான்னா பார்த்துக்கவே விளம்பரத்தில் வந்தால் போதும். ரொம்ப கவலையாக இருக்குப்பா எங்களுக்கெல்லாம். நீங்கள் ஒன்றும் சிந்திக்க மாட்டேன்றீங்க.
ஏன் எப்படி சிந்திப்பீங்க நீங்கள்? உங்கள் மூளையை தான் நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்களா ஒரு முதலாளிக்கு? எங்களை மாதிரி இப்படிலாம் சிந்திக்க முடியுமா? நாங்கள் வெட்டி இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கோம், சிந்திக்கிறோம், இப்படிலாம் சிந்தனை வருது. ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படுறதில்ல. என்ன போட்டாலும் வாங்குறீங்க, அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கி திங்கிறீங்க. இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு தானப்பா நோய் நொடி வரும். பிச்சைக்காரன் எங்களுக்கு என்ன நோய் நொடி வரப்போகுது? நாங்கள் குளிக்க தேவையில்லை, பல்லு விளக்க தேவையில்லை, சும்மா ரோட்டில் தூங்குவோம், எங்களுக்கு ஒரு நோய் நொடி வராது. உங்களுக்கு தான் வந்து பல்லு விளக்குனா பல்லு வலி வரும், பல்லில் பிரச்சனை வரும், சோப்பு போட்டு குளிச்சிங்கன்னா தோல் வியாதி வரும், எல்லா வியாதியும் உங்களுக்கு தான் வருது. இப்போ விளம்பரத்தால் தான் மக்கள் நாசமாக போகிறாங்களாயா? ஆமாப்பா, இந்த விளம்பரத்தால் தான் மக்கள் நாசமாக போகிறாங்க. மக்கள் மட்டும் இல்லைப்பா, இந்த விளம்பரத்தால் தான் உலகமே நாசமாக போயிட்டுருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த 7 நாளில் சிவப்பளவாகும்னு ஒன்று போடுறான் தெரியுமா? அது பேரெலாம் தெரியல எனக்கு. ஓ, அந்த பேரளவுலியை ஆப்பிரிக்காவில் போய் போடுங்க பார்ப்போம், சிரிப்பு வராது. 7 நாளில் உங்கள் முகம் சிவப்பாகி விடும்னு ஒரு விளம்பரத்தை போடுறான். அதை பார்த்துட்டு மக்கள் வாங்குறாங்க. அவனுக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா? எவ்வளவு கோடி லாபம் தெரியுமா? லட்சக்கணக்கான கோடிகள் லாபம். ஒரே ஒரு விளம்பரத்தை வச்சு எடுத்துகிட்டு போயிடறான். மக்கள் வாங்கி வாங்கி போட்டு என்னைக்காவது ஒரு நாள் சிவப்பாயிட மாட்டோமா, என்னைக்காவது ஒரு நாள் சிவப்பாயிட மாட்டோமான்னு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவனு பேரை மாற்றி மாற்றி எதையாவது ஒன்று போட்டு விற்றுக்கிட்டே இருக்கான். இதே விளம்பரத்தை ஆப்பிரிக்காவில் போய் போட்டால் ஆப்பிரிக்காக்காரன் சிரிப்பான். ஏன் அவனை போய் சிவப்பாக்க வை பார்ப்போம், முடியுமா? முடியாது. இன்னொன்று சொல்கிறேன் கேளு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துச்சு, உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரில. எருவாமேட்டின்னு. ஆமாம், தெரியுங்கய்யா. உங்கள் தலையில் உடனே முடி வளர்ந்து விடும் 3 மாதத்தில்னு அமேசான் காடுகளிலிருந்து கொண்டு வந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகை. இதே டயலாக தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த எருவாமேட்டின் எங்கே போச்சு உங்களுக்கு? அதாவது சொல்கிறேன், நான் விளம்பரத்தை பற்றி சொல்கிறேன். விளம்பரத்தை பற்றி ஏன் இந்த பிச்சைக்காரன் பேசுகிறான்னா, விளம்பரம் தான் மக்களை சுரண்டுது, விளம்பரம் தான் மக்களை தீர்மானிக்குது, விளம்பரம் தான் நீ என்ன பண்ணணும், காலையில் எப்போ எந்திரிக்கணும், எப்போ குளிக்கணும், என்ன சோப்பு போடணும், நீ இன்னும் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன சென்ட் அடிக்கணும், என்ன பல்லு விளக்கணுன்றதை முதற்கொண்டு, நீ என்ன ஜட்டி போடணுன்றதை முதற்கொண்டு இந்த விளம்பரம் தான் தீர்மானிக்குது. நீ வாழ்கிற வாழ்க்கை அது வந்து உண்மையாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடையாது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் உன்னை இப்படித்தான் வாழ வைக்கிது. அவன் என்ன நினைக்கிறானோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ முடியுமே தவிர நீ நினைக்கிற வாழ்க்கையை வாழவே முடியாது. அவங்க சொல்கிற வாழ்க்கையை தான் இப்போ இருக்கிற எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை விட்டு வெளியில் வரணும்னா உன் தாத்தன் பாட்டெல்லாம் வாழ்ந்தான் பார்த்தியா, அப்படி வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் நீ வந்து ஆரோக்கியமாகவும் வாழ முடியும், நோய் நொடி இல்லாமையும் வாழ முடியும். டிவியில் போடுற எந்த கருமாந்திரம் கன்றாவியமும் எந்த விளம்பரத்தையும் பார்க்காம நீனா வீட்டில் செய். பல்லு விளக்கணும்னா அந்த காலத்தில் எப்படி பல்லு விளக்குனாங்க? விளம்பரத்தில் வர்ற பேஸ்ட்டை வச்சா பல்லு விளக்குனாங்க? அந்த காலத்தில் எப்படி குளித்தாங்க? இப்படியெல்லாம் பண்ணுங்கப்பா. அதனால தான் எனக்கு இந்த விளம்பரத்து மேலே ரொம்ப கோவம். இப்போ அந்த எருவாமேட்டின் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிராண்டடை போட்டு விற்கிறாங்க. மொத்தம் 100 கோடி மக்கள் இருக்காங்களா இந்தியாவில்? அதில் எப்படியாவது இழிச்ச வாங்க 1 கோடி பேர் அந்த எருவாமேட்டினை வாங்கி தேய்ப்பேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு முடி வளரலைன்னு. அந்த எருவாமேட்டினோட விலை அப்போவே 4000 ரூபா இருந்தது. 4000 ரூபா இருந்த எருவாமேட்டினை 1 கோடி பேர் வாங்கினா 4000 கோடி. எல்லாரும் தேய்ச்சி பார்த்துட்டு முடி வரலன்னு போயிடுவாங்க. திரும்ப அவனை 1 வருஷம் கழித்து வேற ஒரு பேரை போட்டு திரும்ப உங்களது வழுக்கை தலையில் முடி வளரும்னு விற்பான். திரும்பவும் அதன் மூலமாவது வளர்ந்துராதா அப்படின்னு திரும்பவும் வாங்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் மக்கள். இது மாதிரி தான் மக்களுடைய காசை சுரண்டி சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் மொத்தமாக வச்சுக்கிறேன். இப்போ மக்கள் காசு இல்லாமல் அல்லாடுறேன். மொத்த இந்தியாவோட மொத்த பணமும் ஒரு 10 பேர்கிட்ட தான் இருக்குது. அவங்களால் மட்டும்தான் சுரண்ட முடியுது. அதுக்கு ஒரே காரணம் விளம்பரம். நீங்கள் விளம்பர அடிமைகளாக இருக்கீங்க. விளம்பர அடிமைகள்லேருந்து நீங்கள் எப்போ மீள்றீங்களோ அப்போ தான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்கும். இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். இது வந்து ரொம்ப இந்த எடுத்துக்காட்ட சொன்னால் தான் உங்களுக்குலாம் புரியும். ஏன்னா நீங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு முட்டாளாக தான் இருக்கீங்க. ஒரு சீவக்காய் விற்கிறான், மீரா சீவக்காய் அப்படின்னு. அதில் என்ன போட்டிருக்கான்னு தெரியுமா? இதில் எல்லா வகையான மூலிகைகளும் இருக்குது. இந்த சீவக்காயில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடி நல்லா வளரும், முடி உதிரவே உதிராது அப்படின்னு மீரா சீவக்காய் ஒருத்தன் போடுறான்.
எல்லாம் மீரா சீவக்காயே வாங்கி தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே திடீர்னு இன்னொரு சீவக்கா ஒன்று வருது, கார்த்திகா சீவக்கா. அவனை பார்த்து கேள்வி கேட்க வேணாம்? அந்த கார்த்திகா சீவக்காயிலையும் இதே மேட்ரு தான். என்ன, அதே முடி வளரும், அதே மூலிகை. சரிப்பா, இது என்ன, இது ஒரு பெரிய பெரிய கண்டுபிடிப்பான்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மீரா சீவக்கா போடுறவனும் இந்த கார்த்திகா சீவக்கா போடுறவனும் ஒரே முதலாளி. இது உங்களுக்கு தெரிகிறதே இல்லை. 2 கர்மாந்திரத்தையும் அவன் தான் விற்கிறான். ஓ, நல்லது பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு பொருளை விற்க வேண்டியதானே? நீ நல்ல மனுஷன்னா. மக்களுக்கு ஆப்ஷன் தேவைப்படுதுப்பா. இது இல்லைன்னா அது, 2யுமே அவன் தான் விற்கிறான், பேர் மட்டும்தான் வேறு. இந்த மாதிரி தான் நீ வாங்கி போடுற எல்லா சோப்பையும் ஒருத்தன் தான் தயாரிக்கிறான். என்னோட கேள்வி என்ன, நீ நல்ல சோப்பு தானே தயாரிக்கிற, அதை மக்களுக்கு நல்லது தானே செய்யணும். அப்போ ஒரே ஒரு சோப்பை மட்டும் தயாரிச்சுட்டு போ. ஊர்பட்ட சோப்பை தயாரித்து ஒரே முதலாளி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், பேர் மட்டும்தான் வேறு, கலர் மட்டும்தான் வேறு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவனுக்கு மக்கள் நலன், மக்கள் நல்லா இருக்கணும், இதை வாங்கி பயன்படுத்தினா மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்ற எந்த நினப்பும் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன, விற்கணும். இன்றைக்கி எத்தனை கோடி, நாளைக்கு எத்தனை கோடி, இதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. நீ வாங்குகிற பேஸ்ட்டும் அப்படித்தான். நீ வாங்குகிற எல்லா பொருட்களும் ஒருத்தந்தான் போடுறான், முதலாளி ஒருத்தந்தான். பேரை மட்டும் மாற்றி மாற்றி விற்கிறாங்க, நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, அதை வாங்கி பயன்படுத்தி நாசமாகவும் போகிறீங்க. சூப்பராக பேசுகிறீங்க ஐயா. இந்த பிச்சைக்காரனாக இருந்துக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வருது? அதான் முன்னாடியே சொன்னலப்பா, நீங்கள்லாம் உங்கள் மூளையை பணக்கார முதலாளிகிட்ட கடன் கொடுத்து வச்சுருக்கீங்க, சிந்திக்கவே மாட்டீங்க. நாங்கள் அப்படியா? எங்கள் மூளை எங்கள்கிட்டயே தான் இருக்குது. எந்த முதலாளிகிட்டையும் இந்த மூளை கடனாக போகலை. நாங்கள் சிந்திக்கிறோம். நீங்கள் அவனுக்கு நீங்கள் விளம்பரத்துக்கு அடிமை, உங்கள் மூளை பணக்கார முதலாளிகளுக்கு அடிமை. நீங்கள் எப்படி சிந்திப்பீங்க இந்த மாதிரிலாம்? சரி, இதை விடுங்க. அரசியல் பற்றி உங்களுக்கு என்னவா தெரியுமா? என்னப்பா, விளம்பரத்தை பற்றி பேசணுன்னு உனக்கும் கோவம் வருது? வரணும்ல. ஏன்னா நீனு கார்பரேட்டை தானே வேலை பார்த்துட்ருக்க, யூடியூப் சேனல் வச்சுருக்க, அதில் விளம்பரம் வரணும். விளம்பரம் வந்தால் தான் உனக்கு காசு வரும், காசு வந்தால் தான் உன் வாழ்க்கை ஓட்ட முடியும். இந்த மாதிரி தான் ஒருத்தனும் அந்த சிக்கலுக்குள்ளே சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிய. அதனால் விளம்பரத்தை பற்றி பேசினா கோவம் வரும். இப்போ அரசியலுக்கு போகலான்ற, இது அரசியலை நிர்ணயிக்கிறதே இந்த விளம்பரம் தான்ப்பா. எவன் முதலமைச்சராக வரணும், எவன் மந்திரியாக வரணும், எவன் அமைச்சராக வரணும், இப்படி எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறதே இந்த விளம்பரம் தான். விளம்பரத்தை பார்க்குறிய, நம்பி ஓட்டை போடுறிய, எவனாவது ஒருத்தன் வந்துடுறேன், திரும்ப உங்கள்கிட்ட இருந்து ஒன்றும் இல்லாமல் சுரண்டிட்டு போயிடுறேன். முதல்ல விளம்பரத்தை பற்றி இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்குப்பா. சரி விடு, உன் ஆசையாக கெடுப்பானே. வேறு நேரம் இல்லை, முடிஞ்சால் நாளைக்கு வா, நம்ம அரசியலை பற்றி பேசுவோம். அரசியலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன், ஒன்று மட்டும். நாளைக்கு விரிவாக பேசலாம் உன் பேட்டியில். இப்போ இருக்கிற அரசியல் எப்படி தெரியுமா? பிளாஸ்டிக்கை ஒழின்னு அதை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு 500 கோடி ஒதுக்குவாங்க. எதுக்குப்பா 500 கோடி ஒதுக்குறீங்கன்னா, இல்லை மக்கள் எல்லாத்துட்டையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக ஒழிச்சு, இந்த பாரு குப்பைகளை பார்த்தியா கிடக்கிறத, இதையெல்லாம் ஒழிச்சிட்டோம்னா இந்த பூமி நல்லா ஆயிடும் அப்படின்னு வாங்க. நான் கேட்குறேன், இந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட அந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லையா? 500 கோடி எதுக்கு? வெறும் 500 ரூபா போதும் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ஒழிக்கிறதுக்கு. என்ன 500 ரூபா போதுன்னு வியப்பாக பார்க்குறீங்களா? ஆமாம், நேரப்போ 500 ரூபாய்க்கு ஒரு பூட்டை வாங்கு, ஒரு 4-5-10 பூட்டை வாங்கு. எந்தெந்த பிளாஸ்டிக்லாம், எந்தெந்த கம்பெனிலலாம் பிளாஸ்டிக் தயாரிக்கிறானோ அந்த கம்பெனியோட சட்டையெல்லாம் இழுத்து மூடி பூட்டை போட்டுட்டு வந்துடுங்க. ஒரு பிளாஸ்டிக்கும் நடமாடாது, பூமி நல்லா தான் இருக்கும். 500 ரூபாயில் முடிக்க வேண்டிய மேட்ரை 500 கோடி செலவு பண்ணி விழிப்புணர்ச்சி பண்ணுறாங்களாம். இவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லை அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறாங்களான்னே புரியலை. இந்த சாக்கடை அரசியலை பற்றி தான் நீ பேச கூப்பிடுறியா? சரி, நேரம் இல்லைப்பா, நாளைக்கு பேசுவோம். நீ நாளைக்கு இருந்தால் வா, பார்த்துக்கலாம் அரசியலை பற்றி பேசுகிறதுக்கு.